மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல சற்று கூடுதலான முயற்சிகள் தேவைப்படும். சில எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ மனசுல உறுதியோடு செயல்படும் பொழுதுதான் வெற்றிகள் ஏற்படும். என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் சில பாதிப்புகள், சில பின்னடைவுகள் இதெல்லாம் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு 20 கிலோ கல்லை கட்டிட்டு மலை ஏறுற மாதிரி. அதனால தன்னம்பிக்கையோடும் கடும் முயற்சியும் நிச்சயம் தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் வெற்றிக்கான ஒரு வழியை நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியமுமே அரைகுறையாக நின்று கொண்டிருக்கும். எதுவுமே பரிபூர்ணமாக நிறைவேறாமல் போக்கு காட்டக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள், சில பின்னடைவுகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமையாலும் கடுமையான உழைப்பினாலும் வெற்றியை காண்பீர்கள். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு இனம் தெரியாத பயம், ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் பணம் செலவு பண்ணுவீங்க. ஆனால் அது எந்த ஒரு காரண காரியமும் இல்லாமல் ஏதோ ஒன்று செலவு பண்ணணுன்ற ஒரு உந்துதல்ல நான் செலவு பண்ணேங்கிற மாதிரி இருக்கும். அது விரயமாகவும் போகலாம். ஓரளவுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் நல்ல காரியங்களுக்கும் பயன்படலாம். அப்படி பயன்பட்டால் நல்லது. இதில் ஆனால் மன உளைச்சல், மன கலக்கங்கள் இருக்கும். விக்னேஸ்வரரை நீங்கள் வணங்குவது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். இருந்தாலும் உங்கள் சீரான மனோநிலையால் அதற்கான விடைகளை காண்பீர்கள். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகளும் தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படலாம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தாலும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சூழலாலும் சில நேரங்களில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை பெறுவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். சில செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப மனசுல உற்சாகத்தோடும் ஒரு வேகத்தோடும் செயல்பட்டு கொண்டு இருப்பீர்கள். இப்போ உதாரணத்துக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்பாங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு, சேகரிப்பதற்கு என்ன வழியோ அதெல்லாம் ஈடுபடுறது, அது மாதிரி. அதனால் ரொம்ப ஒரு பரபரப்பாக செயல்படுற ஒரு நாளாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது, மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாகத்தான் அமையும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் திட்டமிட்டு வேலை செய்யுங்கள். புனர்பூச நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள், எந்த விஷயத்தை தொட்டாலும் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீர்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில அலைச்சல்கள், சில செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். முடிந்த வரையில் அதனுடைய அத்தியாவசியத்தை பொறுத்து குறைத்து கொள்வது நல்லதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த எஃபோர்ட், முயற்சிகள் தேவையில்லாம பலனளிக்காம போகாத வகையில முன்கூட்டியே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டால் சிறப்பு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது, புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் செயல் வீரராக திகழ்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்கும். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது விளங்கும். நண்பர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆதாயமும் உதவியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தினமாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் சில பெரிய விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனுடைய ஈடுபாடு ஏற்படும். அப்போ நம்ம இருக்கிற நிலையிலிருந்து ரொம்ப உயர்ந்த நிலைக்கு நாம் செல்வதற்கான சில வழிகளை பற்றி சிந்தித்து செயல்பட்டு கொண்டு வருவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தினமாகத்தான் விளங்குகிறது. முன்னேற்றமான ஒரு தினம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவனமாக செயல்படும் போது நல்ல தினமாகத்தான் அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பான ஒரு நிலையை உங்களால் அடைய முடியும். புதிதாக சிந்திக்க முடியும். சில புதிய முடிவுகளை எடுக்க முடியும். உங்கள் செயலாக்கக்கூடிய உங்களுடைய திறன் பளிச்சிடும்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் தோன்றுவது போல தோன்றினாலும் சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று கடுமையாக உழைத்து நல்ல வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். மனசுல இருக்கிற தொய்வெல்லாம் மறைந்து நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தேடித்தரும். அற்புதமான தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள்லாம் ஏற்பட்டாலும் கூட நல்ல முன்னேற்றங்களை நிச்சயமாக காண்பீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் உங்களால் என்ன முடியும் என்பதை அறிந்து நீங்கள் நடக்க வேண்டும். சில நேரங்களில் அதிகப்படியாக ஆசைப்படுவதால் சில பிரச்சனைகள் வரலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். தனவரவு உண்டு. எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நல்ல முன்னேற்றமான தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய பேச்சு வாழ்க்கையை வைத்துக் கொள்ளும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம இருக்கும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில மற்றவர்கள் உதவுவார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு பாணியில் நடக்கும் பொழுது உங்கள் மீது யாரும் இறக்கப்படாமல் சற்று கடினமாக நடக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள். அதனால எல்லாருக்கும் நல்லவனாம் அப்படின்னு சொல்ற அளவில் நீங்க உங்கள் நடத்த இருக்க வேண்டியது அவசியம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். பெரும்பாலும் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள்ல சற்று கவனமாக செயல்படுங்கள். சில நேரங்களில் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள், சில அபிப்பிராய பேதங்கள் இதெல்லாம் பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். பூராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும்
பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வரும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் தேங்கி நிற்கும். பொறுமையாக கையாள வேண்டும். சில நேரங்களில் மனசில் உள்ள தைரியத்தை இழந்து விடாமல் செயல்படுவது அவசியம். நமக்கு வேண்டாதவர்கள் அவர்களுடைய கைகள் எல்லாம் சற்று ஓங்குவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்படுங்கள். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல சில நல்ல புதிய எண்ணங்கள் உதயமாகும். சில நேரங்களில் நம்மளுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுவதால் சட்டுன்னு சில முடிவுகளை நாம் எடுக்க வேண்டி வரலாம். அப்படி இருந்தால் தயவு செஞ்சு அந்த மாதிரியான முடிவுகளை தள்ளி போடுவதே சால சிறந்தது. கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேண்டிய தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று நிதான போக்கோடு நீங்கள் செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான வெற்றிகளும் மனசுல சந்தோஷம் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தினமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி பெறக்கூடிய தினமாக, முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக, அனுகூலமான தினமாக இது அமைகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உகந்த தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான தினமாகத்தான் இது அமையும். ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நன்மையை பெற முடியும். திட்டமிட்டு செயலாற்றுங்கள். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படலாம், தடைகள் ஏற்படலாம். மனம் உடையாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.